ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் எங்கள் அம்மாவோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். கேக் கட் பண்ணச்சில் என் தங்கச்சி ஒரு கொஷின் கேட்டால், அது என்ன கொஷின், அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு நீங்கள் எப்போயாவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அவள் என்ன கொஷின் கேட்டா அப்படின்னா, அக்கா கேக் ஏன் இவ்வளோ ஸ்பான்ஜியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா, கேக் டோவில் நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுவோம். பேக்கிங் பவுடரும் வாட்டரும் ஆட் பண்ணுற டைமில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போது கார்பன் டை ஆக்சைடெலாம் கேக் டோக்குள்ளே ட்ராப் ஆயிரும். திரும்ப நம்ம கேக்கை பேக் பண்ணச்சில் கேக் டோவில் உள்ள கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிலீஸ் ஆயிரும். இதனால் எம்டி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. இதனால் கேக் ரொம்ப ஸ்பான்ஜியாகவும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு கேக் பிடிக்குமா, ஐஸ்கிரீம் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.